Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. மூன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அமீர் நடிப்பில் ஆதம்பாவா இயக்கத்தில் உயிர் தமிழுக்கு வருகிற மே 10 முதல் திரையரங்குகளில். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி. கார்த்தி அப்படின்ற ஒரு நல்ல நடிகரை ஒரு இயக்குனராக நீங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கீங்க. நீங்கள் ஒரு பெருமிதம் அடைஞ்சிருக்கீங்களா? நான் அறிமுகப்பண்ணவர் செம்மையாக நடிச்சிருக்காரு அப்படின்னு ஏதாவது ஒரு படத்தை பார்த்து நீங்கள் பெருமிதம் அடைஞ்சிருக்கீங்களா? எனக்கு எப்பொழுதுமே நான் கொஞ்சம் சுயமரியாதை உண்டு. என்னிடம் கேட்கப்படுகிற எந்த கேள்விகளுக்கும் முன்னால் இதை கேள்வி சம்பந்தப்பட்டவரிடம் கேட்கப்பட்டதான்னு தான் பார்ப்பேன். வெற்றிமாறன் அவர்கள் வாடிவாசல் கதையை எழுதிட்டு இருக்கும்போது அந்த கதையில் உங்களுடைய கதாபாத்திரம் கொஞ்சம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இல்லை அதை நாங்கள் டீட்டெயில்டாக இன்னும் பெருசாக எழுதிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுவீங்களா வெற்றிமாறன் சார்ட்ட? திடீர்னு இல்லை வாடிவாசல் இப்போ நம்ம பண்ணலை அப்படிம்பார் ஒரு நாள். ஓ அப்படியா அப்படின்னுவேன். இப்போ சமீபத்தில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சந்தித்தோம், நம்ம திரும்ப ஆரம்பிக்க போகிறோம்னாரு. அப்படியா? பொது பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட இமேஜ் ரெண்டாக பிளவுபடுது இல்லை? சிறந்த இயக்குனர் ஒரு பக்கம், இந்த பக்கம் ஒரு போராளி அப்படின்ற மாதிரியான டைவர்ஷன் வருதில்ல. இந்த மாதிரியான கிரியேட்டிவ் ஃபீல்டில் அது பாதிப்பு உங்களுக்கு ஏற்படுத்துதா? 200% பாதிப்பு. அது எப்படி பாதிப்பு இல்லாமல் இருக்கும்? நான் மௌனம் பேசியதை பண்ணும்போது, ராம் பண்ணும்போது எல்லாமே அடுத்தடுத்த படங்கள் கமல் சாரோட பண்ணியே ஆகணுன்ற கட்டத்துக்கு அதுதான் நோக்கமே. அதுதான் போகிறோம், கமல் சாரை டைரக்ட் பண்ணுறோம், அப்புறமா ரஜினி சாரை டைரக்ட் பண்ணுறோம் அப்படி. ஆனால் அந்த வாய்ப்புகள் எல்லாம் வந்தது. ஆனால் அன்றைக்கு நமக்கான சூழல் வேறாக மாறிடுச்சு. நம்மளுடைய ஐடியா சிந்தனை வேறையாக மாறிடுது. ஆனால் நீங்கள் பேசிட்டு இருக்கும்போது அந்த ஐடியாலஜியான அந்த டிஃப்ரென்சஸ்னால பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் சொன்னீங்க. ஐடியாலஜியை ஆர்ட் ஃபார்ம்குள்ளேயும் பார்க்கணுமா? சினிமாக்குள்ளேயும் 2 பேரோட ஐடியாலஜி ஒத்துப்போனால் தான் படம் பண்ணணுமா? இப்போ பாரஞ்சித் அவர்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது, அந்த ஐடியாலஜிக்குள்ளே ரஜினிகாந்த் அவர்கள் பண்ணுறாரு. வந்ததுனால தான் பண்ண முடிஞ்சுச்சு. பாரஞ்சித்தினுடைய ஐடியாலஜிக்குள்ளே அவர் வருவதற்கு தயாராகிட்டார், அதனால தான் படம் பண்ண முடிஞ்சது. பாரஞ்சித்தினுடைய ஐடியாலஜிக்கு விக்ரம் தயாராகிட்டார், அதனால தான் தங்களான் பண்ண முடியுது. மாரி செல்வராஜுடைய ஐடியாலஜிக்கு தனுஷ் தயாராகிட்டார், உதயநிதி தயாராகி ஒத்துக்கொண்டு தான் அந்த படங்கள் வந்திருக்கு. கான்ட்ரோவர்சிஸ் இந்த விஷயத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? ஒரு கான்ட்ரோவர்சி ஏன் வருது? நம்மக்கிட்ட ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்க. நீங்கள் உள்ளதே உள்ளபடி சொன்னால் கான்ட்ரோவர்சி, முலாம் பூசி சொன்னீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிடலாம். இப்போ இன்றைக்கு மாநிலத்தில் ஆட்சி எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சிறப்பாக இருக்குன்னு சொன்னால் ஸ்டேட்மெண்ட்டு, உள்ளதை உள்ளபடி சொன்னால் கான்ட்ரோவர்சி. வணக்கம்ண்ணே. வணக்கம். எப்படின்னு இருக்கீங்க? நலமாக இருக்குது. ஒரு இயக்குனர், நடிகர், இந்த மாதிரி பல பரிமாணங்கள் உங்களுக்கு இருக்குது. எதுன்னு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது உங்களுக்கு? ரொம்ப கம்ஃபர்டபுள் நடிக்கிறது தான். ஏன்னா அது சுகம், அது ரொம்ப சுகம். எந்தெந்த விஷயத்தில்? எல்லா விஷயத்துலையுமே. ஏதாவது ரொம்ப தண்ணிக்குள்ளே சகதிக்குள்ளே உருள்றது பிறல்றது இந்த மாதிரி இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஒன் மோர்னு போகும்போது, இல்லை ரொம்ப வெயிலாக இருக்கும் பொழுது வெயிலில் நிற்க வச்சு ரீடேக்குன்னு போகும்போது ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா வேர்த்து விறுவிறுத்து அது மாதிரியானது டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்கும். ரொம்ப வெயில் காலகட்டத்தில் வெள்ளை சட்டை இருக்கும், வெள்ளை சட்டையில் நம்ம ஏதாவது ஒரு சட்டை போட்டிருப்போம், இங்கே மேக்கப் போட்டிருப்பாங்க, இது வேர்த்து இது ஒட்டிடும், சட்டை நனைஞ்சிரும், தலையெல்லாம் வேர்க்கும். இது நடிகர்களுக்கு ரொம்ப கஷ்டமானது. இல்லை குளிரில் குறைந்த ஆடையோடு நிற்கிறது, இல்லை இரவு முழுக்க பணியில் நடிக்கிறது, இதெல்லாம் இந்த மாதிரியான கஷ்டம்தான் இது இருக்கும். இது சீதோஷ நிலையை வச்சு முடிவு பண்ணுறது. மற்றபடி அஸ் ஒரு டைரக்டராக என்கிட்ட கேட்டிங்கன்னா, நான் அஸ் அ டைரக்டர் எனக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டு நடிக்கிறது தான். ஏன்னா டைரக்ஷன் அவ்வளவு பெயின்ஃபுல்லானது. நீங்கள் ஒரு கதையை உருவாக்கி அந்த கதையை ஒரு தயாரிப்பாளர்கிட்ட சொல்லி அதை முன் தயாரிப்பு செஞ்சு அதுக்கு பாடல்களை உருவாக்கி திரைக்கதையை உருவாக்கி வசனத்தை தயார் செஞ்சு நட்சத்திரங்களை தேர்வு செஞ்சு அவர்களுக்கு ஆடை வடிவமைச்சு படப்பிடிப்பு தளங்களை தேர்வு செஞ்சு படப்பிடிப்பு உபகரணங்களை அந்த டெக்னீஷியனை பிடிச்சி கொண்டு போய் உட்கார வச்சு இவர்கள் எல்லோரையுமே ஒரு இடத்துல ஒருங்கிணைச்சு அதை ஆர்கனைஸ் பண்ணி அதை ஷூட் பண்ணி அதை எடிட் பண்ணி அதை டப் பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி அதை ஃபைன் டியூன் பண்ணி அதை ரீரெக்கார்டிங் பண்ணி அதை டிஐ பண்ணி அதை சென்சாரில் போய் சண்டை போட்டு கொண்டு நிறுத்தினா தான் ஒருத்தன் டைரக்டர். ஆனால் நீங்கள் சொல்லும் போதே எனக்கு தலை சுற்றுது. இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இயக்குனர் அப்படிங்கும்போது. இடையில இவ்வளோ காலகட்டங்கள் ஒரு இயக்குனர் வெளியே வரவே இல்லை. எதனாலன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது நான் நிறைய சொல்லிட்டேனே. நான் என்னோடய கம்ஃபர்ட்டுக்கு தான் ஒர்க் பண்ணுறேன். நான் ஒரு இயக்குனர்னால் முதல்ல வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணணும், இல்லை வருஷத்துக்கு 2 படம் பண்ணணும், இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு படம் பண்ணணும். இது என்ன எழுதப்படாத சட்டமாக இருக்குது? ஏன் அப்படி கேட்குறாங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு புத்தக ஆசிரியரை ஒரு நாவல் ஆசிரியரை பார்த்து அப்படி கேட்குறதில்ல.
நீங்கள் புத்தகமே பார்க்கும்போதெல்லாம் உங்களுடைய இந்த நாவலை படித்தோம் சிறப்பாக இருக்குன்னு தான் சொல்கிறேன். அடுத்து என்ன நாவல்னு கேட்டால் ஏதோ ஒன்று தயாரிச்சுட்டு இருக்கேன், இல்லை முன் தயாரிப்பில் இருக்கேன், இல்லை இல்லாமல் இருக்கலாம், தோணலைன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு இயக்குனரை பார்த்த உடனேயே இந்த கேள்வியை கேட்குறேன். ஒரு நடிகர்களே கேட்குறது சரி, நான் சொன்னேன் இவ்வளோ வேலை இருக்குன்னு, இவ்வளோத்தையும் சேர்த்து என் மனம் அது லயிச்சு ஒரு படத்தை தொடங்கணும்ல, அதுக்கு முதல்ல நான் தயாராகணும்ல. நான் தயாரானாதானே அதை ஒரு திரைப்படமாக உருவாக்கி மக்களிடத்தில் கொண்டு வந்து வைக்க முடியும். இது ஏன் நீங்கள் கம்மியாக படம் பண்ணுறீங்க, ஏன் கம்மியாக படம் பண்ணுறீங்க, ஏன் பண்ணக்கூடாது, ஏன் 100 படம் தான் பண்ணணுமா, நீங்கள் ஏன் ராமநாராயணோடையும் ஐயா பாலச்சந்திரோடையும் ஒப்பிட்டே பார்க்குறீங்கன்றேன். அமீரா பாருங்கள், அமீர் வாழ்க்கை முழுவதுமே மொத்தத்துக்கே 7 படம் தான் எடுத்திருப்பான்னா அவ்வளோதான், அவனோட அறிவு அவனோட இருந்து வந்தது அவ்வளோதான் அப்படின்னு எடுத்துக்கிற வேண்டியன. அவங்ககிட்ட இருந்து ஏன் 70 படத்தை எதிர்பார்க்கணும்? நீங்கள் அக்கறையில் அல்லது ஒரு ரசிப்புத்தன்மையில் கேட்குறத என்னால் புரிந்து கொள்ள முடியுது. அதை நீங்கள் விமர்சனமாக வச்சிங்கன்னா நான் கோவப்படுவேன். விமர்சனமாக இல்லை நான் சொல்கிறது நான் இது உங்களுக்கான பதில் இல்லை, பொதுவான பதில். ஏன்னா எல்லாரும் கேட்கும்பொழுது நீங்கள் தான் படமே பண்ணல சும்மாவே இருக்கீங்க, நான் சும்மா இருந்தால் உனக்கு என்ன, நீயே வருத்தப்படுற, நான் என்னைக்காவது கேட்டிருக்கேன்னா நீ ஏன் சும்மா இருக்கேன்னு. என் வாழ்க்கையை நான் வாழ்கிறேன். அப்போது எனக்கு நான் சினிமாவை ரசிக்கிற ஒரு ஆள், சினிமாவை ரசிக்கிறேன், என்னோடய கம்ஃபர்ட்டில் நான் அதை ஒர்க் பண்ணுறேன், எனக்கு விரும்பியவர்களோடு நான் பயணிக்கிறேன். நீங்கள் அந்த ஹீரோவோட பயணிக்கலை, ஏன் இந்த ஹீரோவோட பயணிக்கலை, இதையெல்லாம் நீங்கள் அந்த ஹீரோக்கள்கிட்ட கேட்கணும். நீங்கள் அமீர் போன்ற இயக்குனரோட பயணிக்கலை, நீங்கள் பாலா போன்ற இயக்குனரோட பயணிக்கலை, நீங்கள் சேரன் போன்ற இயக்குனரோட பயணிக்கலைன்னு நீங்கள் உச்ச நட்சத்திரத்தை பார்த்து ஒரு நாள் கூட நீங்கள் கேள்வியை முன்வைக்கவே இல்லையே. ஆனால் இந்த 3 இயக்குனர்களை பார்க்கும்பொழுது எப்போ விஜய் அஜித்தோட படம் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஏன் கேட்குறீங்க? அவர்கள் வியாபார தளத்தில் முன்னணியில் இருக்காங்க, அவர்கள் தான் முடிவெடுக்க வேண்டியது. நீங்கள் இவர்களை கேட்டு என்ன செய்ய போகிறாங்க? உடனே இவங்க ஆமாம் எனக்கும் அவர்களோடு பயணிக்க ஆசை, அவ்வளோதானே. இந்த செய்தியாவது போய் சேருமா உங்களுக்கு? அப்போது ஒரு இயக்குனரை அப்படி நம்ம கேட்க வேண்டியதில்லை. படம் பண்ணால் பார்ப்போம். நீங்கள் என்ன பிள்ளை, நானும் பிறரை சொல்கிறேன். நான் இப்போ எனக்கு ஒரு ஆசை இருந்தது, நாயகனுக்கு பிறகு கமலஹாசன் அவர்களும் மணிரத்னம் அவர்களும் சேர்ந்து அவங்களோட காம்பினேஷனில் அடுத்த படம் எப்போ வரும்னு. 30 வருஷம் ஆச்சு, வரவே இல்லை. இப்போ தான் அவங்க 2 பேரும் சேர்ந்து தக் லைஃப்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. நான் போய் உடனே போய் சந்தோஷமாக வாழ்த்துட்டேனே. அப்போ 30 வருஷமாக நான் ஏங்கிக்கிட்டு தான் இருந்தேன், இது வரும் 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 வரும்னு. ஏன் வரலைன்னு கேட்கும்போது 2 பேர்த்தையுமே நான் சந்தித்து கேட்டிருக்கேன். ஒரு பத்திரிகையாளனா இல்லை, ரசிகனா. 2 பேர்த்தையுமே கேட்டிருக்கேன். 2 பேரும் 2 விதமான காரணங்கள் சொன்னாங்க. அது ஏற்புடையதாக இருந்தது. ஏன் ரஜினி சார் கமல் சார் இப்போ வரைக்கும் சேர்ந்து நடிக்கலை, அதுக்கு ஒரு காரணம் சொன்னாங்க, அது ஏற்புடையதாக இருந்தது. ஏன் இன்றைக்கு விஜய் அவர்களும் அஜித் அவர்களும் சேர்ந்து நடிக்கலை, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அப்போ நம்ம பொதுவெளியில் சும்மா ஒரு கேள்வியை வைப்பதால் அதுக்கு ஒன்றும் இல்லை. நீங்கள் என் மீது அக்கறையிலையும் அன்புலையும் ரசிகனாகவும் கேட்டிங்கன்னா அதை என்னால் புரிந்து கொள்ள முடியுது. ஆனால் அதுக்காக நான் படைப்பு கொடுக்க முடியாது, பதில் தான் சொல்ல முடியும். ஆனால் இப்போது உங்களோட பதில் நான் ஏற்றுக்கிறேன். ஒவ்வொரு கதை, இப்போ நீங்கள் ஒரு இயக்குனராக ஒரு கதை படமாக எடுக்கணும் அப்படின்னா எந்தெந்த விஷயங்கள்லாம் இருந்தால் நீங்கள் கன்வின்ஸ் ஆவீங்க படம் எடுக்கலாம் அப்படின்ட்டு? முதல்ல கதை எனக்கு பிடிக்கணும், அந்த தளம் எனக்கு பிடிக்கணும், புதிய தளமாக இருந்தால் தான் நான் அதுக்கு உடன்படுவேன். நான் எப்படி மௌனம் பேசியதே ஒரு தளம், ராம் ஒரு தளம், பருத்திவீரன் ஒரு தளம், ஆதிபகவன் தளம், சந்தானத்தேவன் ஒரு தளம், இறைவன் மிகப்பெரிய ஒரு தளம்னு இருக்கணும். அதுபோல் அடுத்த தளம் எனக்கு புதுசாக இருக்கணும். நான் பார்த்த படங்களின் சாயல் இல்லாமல், இந்த ஏரியா நல்லா இருக்கே, இந்த உணர்வு நல்லா இருக்கே, இந்த உறவு நல்லா இருக்கே, இந்த எமோஷனலை கன்வே பண்ணலாமே அப்படின்னு எனக்கு தோணணும் முதல்ல. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். அப்போ அந்த உணர்வையும் அந்த உறவையும் எந்த தளத்தில் வச்சு சொல்கிறது, நகரத்துலையா, கிராமத்துலையா, உள்ளூர்லையா, வெளியூர்லையா, உள்நாட்டிலையா, வெளிநாட்டிலையா அப்படின்றதெல்லாம் அப்புறமா முடிவு பண்ணும். முதல்ல அந்த பாயிண்ட் எனக்கு முதல்ல என்னை இம்ப்ரெஸ் பண்ணும். அங்கேருந்து தான் ஒரு கதையை உருவாக்க முடியும். அப்புறமா அது திரைக்கதையாக மாறி முழு வடிவம் பெற்ற பிறகு அதுக்கான ஆர்டிஸ்ட் யார், கதைக்கு ஆர்டிஸ்டா, ஆர்டிஸ்ட்டுக்கு கதையை மாற்றுறதா, அதில் நான் கன்வின்ஸ் ஆகணும். நான் திருப்தி பெறாமல் ஒரு படத்தை எடுத்து கொண்டு வந்து கொடுத்தேன்னா நான் இந்த படைப்புக்கு செய்கிற துரோகமாக நான் நினைக்கிறேன். அதனால் முதல்ல நான் திருப்தி பெறணும். அப்படி இருந்தால் தான் நான் அதை படமாக்கவே முயற்சிப்பேன். இயக்குனர், நடிகர் அப்படின்னு இருக்கும்போது என்னைக்காவது நீங்கள் நடிக்கும் போது, ஒரு நடிகராக இருக்கும்போது இயக்குனர் வெளியே வருவாரா? எப்பயுமே வருவார். அவன் பிரச்சனை பெரும் பிரச்சனை, அவனுடைய டார்ச்சர் தாங்கவே முடியாது. அதெல்லாம் திரும்ப சொல்லலை, நான் கம்ஃபர்ட் ஜோன் எனக்கு நடிப்பு தான். ஆனால் எனக்குள்ளே இருக்கிற இயக்குனர் எனக்கான எதிரி. எனக்கு பின்னாடி என்ன நடக்கும்னு தெரியும். இப்போ நான் எதுக்கு அவரை கேட்டேன், அவன் வந்துட்டானா, அப்போ அதை ரீடேக் போகணுமான்னு ஏன் கேட்குறேன் அப்படின்னா எனக்கு அது டிஸ்டர்ப் பண்ணுது. ஏன்னா நான் ஃப்ளோவில் போனேனே, அப்போ இவன் கதவை தட்டி உள்ளே வந்திருப்பானே என்ன செய்கிறதுன்றது.
அது சப்கான்ஷியஸாக எனக்கு இருந்துகிட்டே இருக்கும். அது நான் நடிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு பின்னாடி ட்ராலி மூவ் ஆகுதா இல்லையான்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும். என்னோடய வசனத்தை பேசி முடித்தோடனே அடுத்த செகண்டு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ளே ஆப்போசிட்டில் நிற்கிற நடிகர் வசனத்தை எடுக்க தவறிட்டாருன்றதை என்னால் உணர முடியும். அப்போ அவர் ஒரு 2 செகண்ட் லேக் ஆகிட்டாருன்னா எனக்கு என்னுடைய முகபாவம் மாறிடும். நான் அந்த வசனத்துக்கு காட்சிக்கு கொடுக்க வேண்டிய முகபாவத்தை விட அவர் லேட்டாக எடுத்த முகபாவம் தான் ரியாக்ஷன் தான் என்கிட்ட இருந்து வரும். ஏன்னா நான் டைரக்டராக இருக்கிறதுனால இவர் லேட்டால் எடுத்துட்டாரு அப்படின்னு. இல்லை என்ன ஏரியாமல் திரும்ப டைரக்டரை பார்ப்பேன் நான். என்ன அப்படின்னா, ஆமாம் அவர் லேட்டாக எடுத்துட்டாரு, அண்ணே உடனே எடுத்துருங்க சார், நான் ஆர்டிஸ்ட்டு. இந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது. அதை சொல்லியிருக்கீங்களா? அதாவது இயக்குநர்கள்ட்ட கரெக்ஷன் இது இப்படி பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கேன். கரெக்ஷன் சொல்லுமா, நான் இப்படி தான் பண்ணுவேன்னு சொல்ல மாட்டேன், இப்படி பண்ணிக்கலாமான்னு. அப்படி தாங்க. நான் நடிப்பதற்காக ஒரு இயக்குனர்கிட்ட போயிட்டேன்னா அங்கே நான் நடிகன் தான். எனக்குள்ளே தான் இயக்குனர் வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பானே தவிர என் இயக்குனராக நான் அந்த இயக்குனரை தொந்தரவு பண்ண மாட்டேன். அது என் வேலை கிடையாது. அப்படின்னா அந்த இடத்துக்கே போக மாட்டேன். அதனால தான் குறைவான படம் நடிக்கிறேன். எல்லார் படமும் நான் ஒத்துக்கிறது இல்லை. எனக்கு வரும்போதே தெரியும் இந்த படத்துக்குள்ளே உள்ளே போனோம்னா சண்டையில் தான் முடியும்னு. எவ்வளோ படம் தவிர்த்துருக்கேன் நான். அவங்க என்னெல்லாமோ சொல்லி என்னை கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, நான் சிரிச்சுக்கிடுவேன் நான். அதெல்லாம் விடுங்க, இது செட் ஆகாது, நீங்கள் போங்க அப்படின். இல்லை சார் இந்த கேரக்டர் அப்படி வரும் இப்படி வரும். நம்ம கதையை கேட்கும்போதே தெரியும் என்னுடைய கதாபாத்திரம் எத்தனை மணி நேரத்துக்கு படத்துக்குள்ளே இருக்கும், இது என்ன சொல்ல போகுது, கிளைமேக்ஸில் யார் நிற்க போகிறா. அவங்க என்னதான் என்னுடைய கதாபாத்திரத்தை மட்டும் மிகைப்படுத்தி கதை சொன்னால் கூட படம் எங்கே முடியுன்றதை என்னால் உணர முடியும்ல. நான் ஒரு கதாசிரியர் இல்லையா, அதனால் அந்த ஏமாத்து வேலையை என்கிட்ட வைக்க முடியாது. ஸோ அதனால் நான் வேணான்னு சொல்லிடுவேன். நான் தப்பாக எடுத்துக்காதீங்க, நமக்குள்ளே செட் ஆகாதுமே. இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம சொல்லும்போது ஒரு கரெக்ஷன் சொல்கிறோம், இப்படி இருந்தால் நல்லா இருக்கணும்னா அவர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னா அவரோட பயணிக்கலான்னு தோணும். அப்படி இல்லை சார் இது சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அவர்களோட நம்ம பயணிக்கவே முடியாது. சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு, ஏன்னா கேட்கிற தன்மை இருந்தால் தான் உருவாக்குற தன்மையே வரும். கேட்கிற தன்மை போயிருச்சு, வெறும் சிந்திக்கிற தன்மை உருவாக்குற தன்மை மட்டும்தான் அப்படின்னா அது மட்டுமே படைப்புன்னு என்னால் ஏற்க முடியாது. கேட்கிற தன்மையும் வேணும். ஆனால் இப்போ வந்து வெற்றிமாறன் அவர்கள்ட்ட போய் கேட்குறோம், உங்களுக்கு ரொம்ப சோகமாக டிப்ரெஸ்டாக இருக்கும்போது என்ன பண்ணுவீங்கன்னா, நான் பாலு மகேந்திரா அவர்கள்ட்ட போய் பேசுவேன், மனம் விட்டு பேசுவேன், எனக்கு சரியாக போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். அந்த மாதிரி உங்களுக்கு யாரும் இருக்காங்களா? இருக்காங்க. அதே வெற்றிமாறன் இருக்கார், இப்போது கருப்பழனியப்பன் இருக்கார், பொன்வண்ணன் இருக்கார். இவர்களெல்லாம் நீங்கள் அறிந்தவர்கள். நீங்கள் எல்லாம் அறியாத ஒருத்தர் இருக்கார். அவர் தான் ரமேஷ் பாலகிருஷ்ணன், என்னுடைய மாயவலை படத்தோட இயக்குனர். அவர் 20 வருஷமாக இவங்க கூட இருக்கார். என்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் சுகதுக்கத்திலையும் பங்கெடுத்தவராக இருக்கார் அவர். அவர்கிட்ட தான் முதல்ல சொல்லுவேன், அண்ணே இந்த மாதிரி இன்றைக்கி ஒன்று நடந்துச்சு அப்படின்னு. அப்படியா அப்படின்னா ஒரு ஒப்பீனியன் சொல்லுவார் அவர். இது வந்து துறை சார்ந்து இந்த இடத்துல. வெளியில் உறவுகளுக்குள்ளே அண்ணன் இருக்காங்க, எனக்கு நேரம் மூத்தவன் எங்கள் அண்ணன் இருக்கான், இன்னொரு அண்ணன் இருக்கார், எல்லார்ட்டும் பேசுவேன் நான். ஓகே. துறைக்குள்ளே இவர்கள்ட்ட. ஓகே. ஆனால் இந்த கான்ட்ரோவர்சிஸ் இந்த விஷயத்தெல்லாம் ஹேண்டில் பண்ணுறது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க? இல்லை, கான்ட்ரோவர்சின்றது முதல்ல வந்து ஏன் வருது, ஒரு கான்ட்ரோவர்சி ஏன் வருது, நம்மக்கிட்ட ஒரு கேள்வியை முன் வைக்கிறாங்க. நீங்கள் உள்ளதே உள்ளபடி சொன்னால் கான்ட்ரோவர்சி, முலாம் பூசி சொன்னீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிடலாம். அது ஸ்டேட்மெண்ட்டாக போயிடும், நார்மல் ஸ்டேட்மெண்ட். அது ஸ்டேட்மெண்ட்டாக போயிடும். உள்ளதை உள்ளபடி சொல்லும் பொழுது அது வந்து விவாதமாக தான் மாறி நிற்கும். எனக்கு மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் சரி. இப்போ இன்றைக்கு மாநிலத்தில் ஆட்சி எப்படி நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சிறப்பாக இருக்குன்னு சொன்னால் ஸ்டேட்மெண்ட்டு, உள்ளதை உள்ளபடி சொன்னால் கான்ட்ரோவர்சி, அப்படி தான் வரும். அதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. அது அப்போது அந்த இடத்துக்கு நீங்கள் போகணுமா வேணாமா, இந்த விவாதத்துக்குள் உங்களை வச்சுக்கணுமா வேணாமான்னு முடிவெடுக்க வேண்டிய பொறுப்பு யார் கருத்துக்களை விதைக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட தான் இருக்குது. நான் விதைச்சேன்னா என்கிட்ட, நீங்கள் விதைச்சா உங்ககிட்ட. அந்த முடிவு எடுக்க வேண்டிய பொறுப்பு நம்மக்கிட்ட தான் இருக்குது. இந்த சமூகம் நம்மளை வந்து வான்னு கூப்பிடல, நாம் தான் சமூகத்துக்குள்ளே நம்மளை இணைச்சிக்கிறோம். சமூக பிரச்சனைகளுக்கெல்லாம் நீ போராடவான்னு யாரையாவது மக்கள் கூப்பிட்டாங்களா? பேப்பரில் எங்கேயாவது விளம்பரம் போட்டாங்க, கொடுத்து அழைச்சாங்களா? இல்லை, நாமளாக தான் சமூகத்தோடு இணைச்சிக்கிறோம். அப்போ நம்ம தான் இதெல்லாம் விரும்பணும், இது வேணுமா வேணாமான்னு. அப்போ நமக்கு முதல்ல தெளிவாக தெரியணும். அப்போ அதை தாண்டி ஒரு கான்ட்ரோவர்சி வருது, ஒரு தனிப்பட்ட வெறுப்புகள் மீது குற்றச்சாட்டு வருது, அதெல்லாம் நீங்கள் கடந்து தான் போகணும். பொது வாழ்க்கைக்கு வந்துட்டால் நீங்கள் இதை சந்திச்சே ஆகணும். இதை சந்திக்காமல் பொது வாழ்க்கையை ஒருத்தன் கடக்கவே முடியாது. அவர் எவ்வளவு உயரமானவராக இருந்தாலும் நேர்மையானவராக இருந்தாலும். நமக்கு புராணங்களே அதைத்தானே சொல்லித்தருது. புத்தர் ஏற்றுக்கொள்ளப்பட்டாரா? இயேசுநாதர் ஏற்றுக்கொள்ளப்பட்டாரா? கற்களால் தாக்கப்பட்டவர் தானே இயேசுநாதர். நண்பர்களால் காட்டி கொடுக்கப்பட்டவர் தானே இயேசுநாதர்.
விஞ்ஞானிகள் உலகின் ஆகச்சிறந்த படைப்புகளை கண்டுபிடித்த விஞ்ஞானிகள் வந்து மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் என்ற விமர்சனத்துக்கு உள்ளானவங்க தானே. இதை கடக்காமல் நீங்கள் பொது வாழ்க்கையில் பயணிக்கவே முடியாது. அது கடவுளே இங்கே விமர்சனத்துக்குரியவர் தானே, அப்புறம் எப்படி மனிதன் விமர்சனத்துக்கு இல்லாமல் இருப்பான்? சுப்ரீம் பவருக்கு அதான் நிலைமைங்கும்போது சுமாரான நம்மையும் அதை பற்றி கவலை பண்ணோம். அதனால் அதை நம்ம பொருந்திக்கிறணும், அவ்வளோதான். அப்படின்னா அந்த இடத்துக்கு அந்த கேமை விளாடணும், இல்லையா ஒதுங்கி பேசாமல் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து. ஆரம்ப காலங்களில் அமீர் அவர்கள் ஒரு கனவுகளோடு வந்திருப்பார். நம்ம இப்படியான ஒரு படைப்பை படைக்கணும், இவங்க கூட ஒர்க் பண்ணணும், இப்படியான ஏதோ ஒரு கனவுகள் சினிமா பற்றின ஒரு கனவுகளோடு இருந்திருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் பொது பிரச்சனைகள் குரல் கொடுக்கறது அது உங்களுடைய விருப்பம். பொது பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட இமேஜ் ரெண்டாக பிளவுபடுது இல்லை. சிறந்த இயக்குனர் ஒரு பக்கம், இந்த பக்கம் ஒரு போராளி அப்படின்ற மாதிரியான டைவர்ஷன் வருதில்ல. அது உங்களுக்கு இந்த மாதிரியான கிரியேட்டிவ் ஃபீல்டில் அது பாதிப்பு உங்களுக்கு ஏற்படுத்துதா? 200% பாதிப்பு. அது எப்படி பாதிப்பு இல்லாமல் இருக்கும்? நான் திரைத்துறைக்கு வரும் பொழுது, நான் மௌனம் பேசியதை பண்ணும்போது, ராம் பண்ணும்போது எல்லாமே அடுத்தடுத்த படங்கள் வந்து கமல் சாரோட பண்ணியே ஆகணுன்ற கட்டத்துக்கு அதுதான் நோக்கமே. அதுதான் போகிறோம், கமல் சாரை டைரக்ட் பண்ணுறோம், அப்புறமா ரஜினி சாரை டைரக்ட் பண்ணுறோம் அப்படி. ஆனால் அந்த வாய்ப்புகள் எல்லாம் வந்தது. ஆனால் அன்றைக்கு நமக்கான சூழல் வேறாக மாறிடுச்சு. நம்மளுடைய ஐடியா சிந்தனை வேறையாக மாறிடுது. நான் ரசிகனாக இருக்கும்போது கமல் சாரை பார்த்ததற்கும், நான் இயக்குனராக திரைத்துறைக்கு வந்து கமல் சாரை பார்க்குறதுக்கும் வேறுபாடு நிறைய இருக்குது. அப்போ நான் ஒரு இயக்குனராக 2 படைப்புகளை கொடுத்ததுக்கு பின்னாடி அவரை அணுகும் பொழுது நானே மாறிடுறேன். அப்போ சேர்ந்து பயணிக்க முடியாத சூழல் வந்துடுது. அப்புறம் அதை தாண்டி இப்போ நீங்கள் அந்த யாரோட எதிர்பார்ப்போடு வந்தீங்களான்னு கேட்டதுக்கு தான் இந்த பதில். அப்போ அதை தாண்டி வரும்போது பிற்காலகட்டங்களில் இது மாதிரி பொதுவெளியில் பிரச்சனைகளில் அது இதுன்னு நம்மளை ஈடுபடுத்தும் போது பின்னடைவான்னு கேட்டால் 200% பின்னடைவு தான். இந்த துறையை பொறுத்த மட்டும் நல்லா தெரிஞ்சுங்க. இதை நீங்கள் என்ன தான் ஆர்ட் ஃபார்மில் பார்த்தாலும் சரி, இதை எவ்வளவு தான் என்டர்டெயின்மெண்ட்டாக பார்த்தாலும் இது முழுக்க முழுக்க வியாபாரம் சார்ந்தது. பணம் போட்டால் பணம் கிடைக்குமா, இவரை வச்சு இந்த வேலை செஞ்சால் லாபம் வருமா வராதா, நமக்கு பெனிஃபிட் இருக்கா இல்லையா, இதுதான் நெட் ரிசல்ட். எல்லோருமே இமேஜில் தான் பயணிக்கிறாங்க. இயக்குனராக இருந்தாலும் இமேஜ், நடிகராக இருந்தாலும் இமேஜ், நடிகையாக இருந்தாலும் இமேஜ், இசையமைப்பாளராக இருந்தாலும் இமேஜ். அதிலும் குறிப்பாக தமிழ் சினிமா இமேஜ்களுக்குள்ளே சிக்கி இருக்கிறது. இமேஜின்ற பாக்ஸுக்குள்ளே தான் தமிழ் சினிமா இருக்குது. நீங்கள் மலையாள சினிமா போல் தமிழ் சினிமா இல்லை, ஹிந்தி சினிமா போல் தமிழ் சினிமா இல்லை. நீங்கள் ஹிந்தி சினிமாக்களில் பார்க்கலாம், நீங்கள் அவர்கள் ஆடை பொதுவெளியில் போட்டு வரும்போது வேறையாக இருக்கும். தீபிகா படுகோன், பத்மாவதியில் நடித்த தீபிகா படுகோன் பொதுவெளிக்கு வரும்பொழுது கற்புக்காக தன்னை ஒரு பிற நாட்டு மன்னன் வந்து தன்னை சிறைப்பிடித்து தன்னுடைய கற்பை சூறையாடிடுவான்னு சொல்லி அதற்காக தீக்குளிக்கிற கதாபாத்திரமாக நடித்த தீபிகா படுகோன் பொதுவெளிக்கு வர்ற ஆடை பார்த்தீங்கன்னா கற்பனையே பண்ண முடியாது உங்களால். அவங்க ரெண்டையும் பிரித்து பார்க்குறாங்க, இங்கே அப்படி பார்க்க மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? அங்கே எல்லா நடிகர்களும் நடிகைகளும் ஒருவரை ஒருவர் ஒரு பொதுவெளியில் கட்டி அணைப்பாங்க, முத்தமிடுவாங்க, மது பரிமாறுவாங்க, ஒருவருக்கு ஒருவர் மது அருந்தி கொள்வாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க. தமிழ் சினிமாவுக்கு வாங்க நீங்கள், இங்கே எல்லோரும் மது குடிக்கிறவங்க இருப்பாங்க. யாரையாவது கிளாஸோட பார்த்துருக்கீங்களா? ஒரு ஃபோட்டோ காட்ட முடியுமா அவங்களால? காட்ட முடியாது. இங்கே இமேஜ், இங்கே எல்லாமே இமேஜுக்குள்ளே இருக்குது தமிழ் சினிமா. அது இயக்குனருக்கு இருக்குது, இசையமைப்பாளருக்கு இருக்குது, நடிகருக்கு இருக்குது, தயாரிப்பாளருக்கு இருக்குது. இவர் நல்ல படம் தயாரிப்பாளர். படத்தில் என்ன நல்ல படம் கெட்ட படம்? படம் ஒரு படம் எப்படி கெட்ட படமாக மாறும்? இங்கே எல்லாமே இமேஜுக்குள்ளே இருக்குது. அதனால் இதை தவிர்க்கவே முடியாது இந்த தமிழ் சினிமாவில். ஆனால் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஐடியாலஜியான அந்த டிஃப்ரென்சஸ்னால பண்ண முடியாமல் இருக்குது அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் சொன்னீங்க. இந்த மாதிரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் கடைசியில் அது பிஸ்னஸில் தான் முடியுது அப்படின்னா ஐடியாலஜியை ஆர்ட் ஃபார்முக்குள்ளேயும் பார்க்கணுமா? சினிமாக்குள்ளேயும் 2 பேரோட ஐடியாலஜி ஒத்து போனால் தான் படம் பண்ணணுமா? இப்போ பாரஞ்சித் அவர்களுக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குது, அந்த ஐடியாலஜிக்குள்ளே ரஜினிகாந்த் அவர்கள் வந்து பண்ணுறாரு, வந்ததுனால தான் பண்ண முடிஞ்சு. பாரஞ்சித்தினுடைய ஐடியாலஜிக்குள்ளே அவர் வருவதற்கு தயாராகிட்டார், அதனால தான் படம் பண்ண முடிஞ்சது. பாரஞ்சித்தினுடைய ஐடியாலஜிக்கு விக்ரம் தயாராகிட்டார், அதனால தான் தங்களால் பண்ண முடியுது. மாரி செல்வராஜுடைய ஐடியாலஜிக்கு தனுஷ் வந்து தயாராகிட்டார், உதயநிதி தயாராகி ஒத்துக்கொண்டு தான் அந்த படங்கள் வந்திருக்கு. ஒத்துக்காமல் வரலையே. மாமனில் பேசப்பட்டது திராவிட அரசியலா தலித்திய அரசியலா? தலித்திய. நடித்தவர் யார்? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். திராவிட இயக்கத்தின் தலைமை ஏற்கக்கூடியவராக இருக்கார். அப்போ இந்த ஐடியாலஜி அவர் ஒத்துக்கிட்டார், அதனால தான் வர முடிஞ்சது. வேறு வேறாக இருந்திருந்தால் படம் இப்படி வந்திருக்கும். டைட்டில் கார்டில் மக்கள் போராளி அமீர் சொல்லும் போது நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணீங்க? இது தேவையில்லாத வேலைன்னு தோணுது. ஏன்னு பாராட்டும் பட்டமும் மக்கள் கொடுக்கணுங்க, நம்மளாம் வச்சுக்கிட்டு என்னங்க செய்ய?
வேணான்னு சொல்லிட்டீங்களா? நான் சொல்லிட்டேன்னு. இதிலெல்லாம் எனக்கு பெருமையா, எனக்கு நகைச்சுவை தான் எனக்கு. அப்போ அடுத்தடுத்த படங்களில் டைட்டில் கார்டில் மக்கள் நான் மாயவலை போட்டேனே, மக்கள் போராளி போட்டேன். போடல. அவங்க பிரியப்பட்டு போட்டுக்கிட்டு. இல்லை, அதான் பொதுவாக அமீர் அவர்கள் அப்படிப்பட்டவர் இல்லை, இந்த மக்கள் குரலுங்கிற இந்த டைட்டில் கார்டு வருது அப்படின்னு சொல்லி அதை வச்சு என்ன செய்ய? நானா போராளின்னா அவன் சொல்லணும்ல. ஆனால் இப்போ உங்கள் கரியர் அப்படி பார்க்கும்போது ஜீவா அவர்கள் அதுக்கு முன்னாடி ஒரு கம்ப்ளீட் சாக்கோ பாய், அந்த ஒரு சாஃப்டாக இருக்கவரை அப்படியே வேற மாதிரி மாற்றுறீங்க. இந்த பக்கம் சூர்யா அவர்களுமே மௌனம் பேசியதில் அப்படி மாற்றுனீங்க. இதெல்லாம் எப்படி பண்ணுறீங்க? ஜெயம் ரவி அவர்களுக்கு கம்ப்ளீட் கான்ட்ராஸ்ட் ரோல். அதெல்லாம் எப்படி டிசைட் பண்ணுறீங்க நீங்கள்? ஓகே, உங்களை இப்படி மாற்ற முடியும் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் ஸ்பாட்டில் அதை எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறீங்க? ஸ்பாட்டில் இல்லை, பார்க்கும்போதே தெரியும். ம். அதையெல்லாம் முடியுன்ற நம்பிக்கையில் தான் அவர்களை ஒப்பந்தமே செய்கிறேன். மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சால் ஒப்பந்தமே செய்ய மாட்டேன். ஒருவேளை ஒப்பந்தம் செஞ்சு மாற்ற முடியும்ன்ற நம்பிக்கையோட சில குறைகள் ஏற்பட்டிருக்கலாம். பகவான் ஆதி பகவான் திரைப்படத்தை பொறுத்த மட்டும் ஆதி பகவான்ற 2 கேரக்டர்களுக்கும் என்னால் ரவியை உருவாக்க முடியும்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்பினேன். ஆனால் பகவானில் நான் அடைந்த வெற்றியை ஆதியில் அடைய முடியல. அது எனக்கே தெரியும்ல. ஆனால் பகவானில் நான் உருவாக்கின பகவான் கேரக்டரில் வெற்றி அடைஞ்சிட்டேன். ஆதியில் என்னால் வெற்றி அடைய முடியலை. அது ஓகே, அது ஒன்றும் பண்ண முடியாது, அது நம்ம கையில் இல்லை. அதை முடிவு பண்ணிட்டு தான் நம்ம நடிகர்களே தேர்வு செய்கிறோம். அது யாராக இருந்தாலும் சரி. இப்போ இறைவன் மிகப்பெரும் படம் எடுக்கிறோம், அந்த படத்தில் ஒரு புது பையன் நடிக்கிறான் அப்படின்னா அவனே அப்படி தான், இந்த கதாபாத்திரத்துக்கு சரியாக வருவான்னு நம்மளன்னா அந்த கதையை எழுதவே முடியாது. அந்த கதாபாத்திரத்துக்குள்ளே அவனை வைக்கவே முடியாது. ஒருத்தன் கிடைச்சான்றதுக்காக ஒரு கதை பண்ண முடியாது. அது வேற. ஒருவருக்காக தைக்கப்படுகிற சட்டை என்பது வேறு. அது இல்லவே இல்லைன்னு சொல்ல முடியாது சினிமா. அது நினச்சாலும் செய்யலாம். எம்ஜிஆருக்காக தான் திரைப்படங்கள் உருவாக்கப்பட்டது. அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் நான் சொல்கிறது என் பார்வையில் நான் இப்படி தான் பார்க்குறேன். நான் ஒரு கதையை முடிவு பண்ணுறேன்னா இவர் சரியாக இருப்பாருன்னு நம்பினதுக்கப்புறம் தான் தேர்வு செய்கிறேன், அப்புறம் மாற்றுறேன். ஒருவருடைய அந்த வாழ்க்கையில் முதல் சந்திப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். முதல்ல சந்திக்கும் போது தெரியாது இவங்க நம்ம லைஃப்பில் தொடர்ந்து வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரி. யுவன் சங்கர் ராஜா அவர்கள் அவருடைய அந்த முதல் சந்திப்பு பற்றி எங்கள்கிட்ட கொஞ்சம் சொல்ல முடியுமா? தென் அவரோட அந்த ட்ராவல். முதல் சந்திப்புன்னா அவரை நான் யுவன் சங்கர் ராஜான்ற இசையமைப்பாளரை கேள்விப்பட்டு அவர் படங்களுக்கு இசையமைச்சு 16-17 வயசில் அவர் ஒரு வெற்றி இசையமைப்பாளராக மாறி அரவிந்தன், பூவெல்லாம் கேட்டுப்பார், இது மாதிரி படங்களுக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது நாங்கள் சேது படத்தை தொடங்குகிறோம். பாலா அவர்கள் தொடங்குறாரு, நான் உதவி இயக்குனராக இருக்கேன். அப்போது பிரசாத்தில் ஸ்டுடியோவில் சாங் கம்போசிங், பாடல் பதிவு, ரெக்கார்டிங், கம்போசிங் கூட சொன்ன ரெக்கார்டிங், காணக்கருங்குயில சாங் ரெக்கார்டிங் நடக்குது. அன்றைக்கு ஒரு 7-7:30 மணி இருக்கும். ஒரு சின்ன அழகான ஒரு காரில், அப்படி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு ஸ்போர்ட்ஸ் காரில் வேகமாக உள்ளே நுழைஞ்சு ஒரு 18 வயசு இருக்கும். ஒரு பெரிய இந்த பிரம்பு கூடையில் அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தார். அப்படி கொடுத்துட்டு போனார். அப்போ தான் நான் பார்த்தேன் யுவன் சங்கர் ராஜாவை. அவ்வளோதான். அதுக்கப்புறம் யுவன் சங்கர் ராஜா பார்க்கல. அதுக்கப்புறம் நந்தா காலகட்டத்தில் தான் பார்த்தேன். நந்தாவுக்கு அவர் தான் இசையமைப்பாளர். அப்போ அடிக்கடி பார்க்கக்கூடிய சூழல் இருந்தது. அதன் பிறகு நான் தான் மௌனம் பேசிய திரைப்படத்தின் இயக்குனர்னு சொல்லி அவர்கிட்ட போய் என்னை அறிமுகப்படுத்தும் பொழுது, இங்கே டீனரில் ஒரு ஹோட்டல் ஜிஆர்டின்னு நினைக்கிறேன், ஜிஆர்டியில் ஒரு ரூம் போட்டு அங்கே தான் சந்தித்தோம். அப்போ சந்திக்கும்போது அவர்கிட்ட நான் முதல்ல கேட்டேன், அவர் என்னை ஞாபகம் வச்சுருந்தார் இல்லைன்னு தெரியாது, நான் பாலாவோட அசிஸ்டன்னா சொன்னாங்க அப்படின்னு. அவர் ரியாக்ஷன் அப்பவும் அப்படி தான், இப்பவும் அப்படி தான், அவர் இப்போ ஒரே மாதிரி தான். அப்போது இது மாதிரி இந்த லைன் கதையெல்லாம் சொன்னேன். சொல்லி முடிச்சுட்டு லைன் கதையெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு சொன்னேன், நான் எனக்கு இசை பற்றின அறிவு ஞானம் ரொம்ப குறைவு, அதனால் நீங்கள் தான் ஏதாவது நல்ல பாட்டாக போட்டு கொடுத்தீங்கன்னா இப்போ நான் படமாக்கிடுவேன், அது எனக்கு தெரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன்னு. அப்போ இவன் சொன்ன வார்த்தை, கவலைப்படாங்க, எனக்கும் மியூசிக் பற்றி ஒன்றும் தெரியாது அப்படின்னாரு. 2 பேர் சேர்ந்து எதாவது செய்வோம் அப்படின்னு. இவனுக்கு இசை பற்றி தெரியும், அவர் என்னை ஆறுதல் படுத்துவதற்காக சொல்லியிருக்கலாம், என்னை தேற்றுவதற்காக கூட சொல்லியிருக்கலாம், எனக்கு நம்பிக்கையை ஊட்டுவதற்காக கூட சொல்லியிருக்கலாம். அதுதான் சந்திப்பு. அதன் பின்னாடி தான் இவன் என்னோடய வாழ்க்கையில், நானும் இவன் வாழ்க்கையிலும், இவன் என்னுடைய வாழ்க்கையிலும் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருப்போம் இப்போ வரைக்கும். ஓகே, ஒரு இடத்துல யுவன் அவர்களுக்கு கேட்கப்பட்டதாக ஒரு கேள்வி கேட்குறோம். யுவன் அவர்கள் இப்போது டவுன்ஃபாலில் இருந்து இப்போ தான் ரீசெண்டாக மறுபடியும் பீக்குக்கு வராரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, நீங்கள் பழைய யுவன் வேணும் அப்படின்ற அந்த அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது, அப்போ பருத்திவீரன் மாதிரி ஒரு கதையை கொண்டு வாங்க, அப்போனா தானே என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அவர் பதில் சொன்னதாக ஒரு இயக்குனர் சொல்கிறாரு.
அப்போது பருத்திவீரன் கதையை சொல்லும் போது அவர் எப்படி ரியாக்ட் பண்ணார், அவர் வாயிலேருந்து முதல்ல அந்த பருத்திவீரன் அப்படின்ற ஒரு படம் ஏன் வந்துச்சு? இவன் ஒரு கதைக்கெலாம் ரியாக்ட் ஆகிறாளோ அப்படிலாம் கிடையாது. இவனோட ரியாக்ஷன் ரொம்ப குறைவு தான். இவன்கிட்ட இருந்து நீங்கள் ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ரியாக்ஷன்லாம் பார்க்கவே முடியாது. அது ஆகச்சிறந்த படைப்பை சொன்னீங்கனாலும் சரி. ஜி ஓகே ஜி ஜி லாரி ஜி அவ்வளோதான். பருத்திவீரன் திரைப்படத்தின் கதையை சொன்னதை விட பருத்திவீரன் திரைப்படத்தை படமாக்கிட்டு டபுள் பாசிட்டிவாக ஏவிஎம் ஏசி தேட்டரில் அவருக்கு காட்டுறேன். நானும் அவர் 2 பேர் தான் படம் பார்க்குறோம். அப்படியே படம் பார்த்துக்கிட்டு அப்படியே ஃபோன் நோண்டிகிட்டே இருந்தார். அப்படியே படம் பார்ப்பார், அப்படியே ஃபோன் நோண்டிகிட்டே இருந்தார், படம் பார்ப்பார். நாங்கள் 2 பேர் தான். நமக்கு ஒரு டைரக்டர் எப்படி இருக்கும், இந்த காட்சியை நம்ம படம் பார்க்கும்போது நம்ம பட்ட கஷ்டம், ஆகா இந்த காட்சியை பார்த்துட்டு இவர் உணர்ச்சி வசப்படுவார், ஆகா சூப்பர்னு சொல்லுவார், நம்மளை பார்ப்பார். ஒரு படைப்பாளனுக்கு அது தானே எதிர்பார்ப்பாக இருக்கும். ஒன்றும் இல்லை, அவர் ஃபோனை நோண்ட படம் பார்க்க, ஃபோனை நோண்ட படம் பார்க்க. இன்ட்ரோல் விட்டாச்சு, இப்படி பார்த்தாரு, இப்படி பார்த்து ஜி ஓகே ஜி. இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்த படத்துக்கு இந்த ரியாக்ஷனா, அவ்வளோதான். அப்புறம் எந்திரிச்சு போயாச்சு, இன்ட்ரோல் பண்ணு, நம்ம திரும்ப படம் முடிஞ்சு. இப்போ படம் முடிஞ்ச உடனே இவன் வேகமாக எழுந்திரிச்சு ரெஸ்ட் ரூம் போயிட்டார். ஒன்றுமே சொல்லலை, விறுவிறுன்னு ரெஸ்ட் ரூம். 2 பேர் தான், நானும் அவர் மட்டும்தான். திரு ரெஸ்ட் ரூம் போனார். ரெஸ்ட் ரூம் போயிட்டார். நான் நின்றுக்கிட்டு இருக்கேன், வெளியே வருவார்னு. இப்படின்னு வெளியே என்னை தாண்டி போயிட்டார். ஏன்னா என்னை தாண்டி போகிறார், சிகரெட் குடிக்கிற பழக்கமும் கிடையாது எனக்கு தெரியும். என்னை தாண்டி வேறு எங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு பார்த்தா போன ஒரு ஆளை காணோம். நான் ஒரு 2 நிமிஷம் 5 நிமிஷம் ஆகுது, இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு அங்கே யாருமே இல்லை, போனவரை காணோம். அங்கே ஒரு வேன் மாதிரி நின்றுக்கிட்டு இருக்கு. பார்த்தா சத்தம் கேட்குது, ஒரு கேபிள் சத்தம் கேட்குது. அப்படின்னு சொல்லி இப்படின்னு பார்க்குறேன். இந்த வேனுக்கும் சுவருக்கும் ஒரு வேன் நிற்கிது. இந்த 2க்கு நடுவில் இருக்கிற இடையில உள்ளே போய் அந்த சந்துக்குள்ளே போய் வேனை பிடிச்சி அழுதுட்டு இருக்காரு. நான் போய் உள்ளே போய் இவன் என்னாச்சு ஏதோ பர்சனல் மேட்ரு போல் இருக்குது. உண்மையிலே அப்படி தான் நினச்சேன், ஏதோ பர்சனல் மேட்ரு போல் இருக்குது. இப்படி கேவி அழுகிறாரேன்னு கூப்பிட்டு அப்படின்னு இழுக்கிறேன். அப்படி கட்டி பிடிச்சிக்கிட்டு எனக்கு அப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சு அவர் படம் பார்த்துட்டு அழுதுருக்காருன்றது எனக்கு அப்புறம் தான் தெரியும். ஸோ இவனுடைய உச்சபட்ச ரியாக்ஷனை என்னால் பார்க்க முடிஞ்சது. அவருடைய லைஃப்லேயே அதுதான் உச்சபட்ச ரியாக்ஷனாக இருந்திருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். உறுதியாக சொல்ல முடியல, நினைக்கிறேன் நான். அப்புறம் சொல்லிவிட்டு அது எனக்கு ஒரு படைப்பாளிக்கு எனக்கு சந்தோஷம், ஹாப்பி. இவன் அழுகிறாரா, இவன் மாதிரி ஒரு ஆள். சாதாரணமாக எமோஷனாக இருக்கவன் அழுதுட்டான்னா பரவாயில்ல, இவன் எதுக்குனாலும் தான் அழுவான்டான் சொல்லலாம். முள்ளு குத்துனாலும் அழுவான், எதுக்குனாலும் அழுவான். அவர் அப்படி ஆள் இல்லை. அப்போ அது ஒரு சின்ன சந்தோஷம். அப்புறம் சொல்லி நான் இங்கேருந்து களைஞ்சு போயிட்டோம். நான் வீட்டுக்கு வந்துட்டு திரும்பி ஃபோன் அடிக்கிறார், எங்கே இருக்கீங்க? நான் வீட்டுக்கு வந்துட்டு சொல்லுங்கள், என்ன சாப்பிட போகுமான்னு திரும்ப கூப்பிடுவார். அப்புறம் திரும்ப வெளியில் போய் நாங்கள் போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு அவர் அந்த படைப்பை ரசித்ததற்கான அதிகபட்ச ரியாக்ஷன் இதுதான். அப்புறம் அதை பற்றிலாம் பேச மாட்டார். ஜி அந்த படம் அப்படி இப்படி அந்த மாதிரி அவரும் பேச மாட்டார், நானும் கேட்க மாட்டேன். எங்கள் 2 பேருக்குள்ள உறவே அதுதான். ஓகே சார், அப்படி ஒரு அற்புதமான படைப்பில் கார்த்தி அப்படின்ற ஒரு நல்ல நடிகரை ஒரு இயக்குனராக நீங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கீங்க. அதற்கப்புறம் இப்போ வரைக்குமே பெஸ்ட் ஒர்க் என்ன கார்த்தி இது அப்படின்னா பருத்திவீரன் அப்படின்னு சொல்லும்போது, அதற்கப்புறம் வந்த ஏதாவது ஒரு படத்தை பார்த்துட்டு நீங்கள் ஒரு பெருமிதம் அடைஞ்சிருக்கீங்களா? நான் அறிமுகம் பண்ணவர் செம்மையாக நடிச்சிருக்காரு அப்படின்னு ஏதாவது ஒரு படத்தை பார்த்து நீங்கள் பெருமிதம் அடைஞ்சிருக்கீங்களா? நம்ம உயிர் தமிழுக்கு போயிடலான்னு நினைக்கிறேன். அது சிறந்ததுன்னு நினைக்கிறேன் நான். சரிங்களா? ஓகே, கான்ட்ரோவர்சிஸ் எதுவும் பேசலை சார், ஒரு ஜென்ரலாக இல்லை. அதெல்லாம் அடைஞ்சிருக்கேன், அடையாமலாம் இருப்பேன், அதெல்லாம் அடைஞ்சிருக்கேன். பட் அதை பகிரணுன்ற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எனக்கு எப்பொழுதுமே நான் கொஞ்சம் சுயமரியாதை உள்ள. என்னிடம் கேட்கப்படுகிற எந்த கேள்விகளுக்கும் முன்னால் இதை கேள்வி சம்மந்தப்பட்டவரிடம் கேட்கப்பட்டதான்னு தான் பார்ப்பேன். எனக்கு இந்த ஒருத்தர் அப்பர் ஹேண்டில் வச்சு ஒருத்தர் லோயர் ஹேண்டில் வச்சு பார்க்குற பார்வை இருக்கு இல்லையா, அதை நான் வெறுப்பேன். நான் முதல்ல சொன்னேன் பாருங்க, நீங்கள் அவரோட படம் பண்ணல இவரோட பண்ணனா, இதை நீங்கள் நடிகர்கிட்ட யாராவது கேட்டிங்களான்னா கேட்கல. அதான் ஏன் கேட்கல, எனக்கு இன்றைக்கி வரைக்கும் அதுக்கான விடை தெரியல. அதுபோல் அவரை கேட்கணும், நீங்கள் அவருடைய அடுத்த படம் பார்த்தீங்களா, யாராவது கேட்டிருக்காங்களா? கண்டிப்பாக வாய்ப்பு கிடைச்சா நான் கேட்பேன். இது எல்லாரும் சொல்கிற பதில். கேட்டாங்களா, இதுவரை வாய்ப்பு கிடைச்சவங்க கேட்டான் அப்படிங்கும்போது நம்மளும் அந்த பதிலை தவிர்த்துட்டு போகிறது தான் சிறந்தது. ஓகே சார். ஒரு கட்டத்தில் வெற்றிமாறன் அவர்கள் வந்துட்டு வாடிவாசல் கதையை எழுதிட்டு இருக்கும்போது அந்த கதையில் உங்களுடைய கதாபாத்திரம் கொஞ்சம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம்
இல்லை அதை வந்துட்டு நாங்கள் டீட்டெயில்டாக இன்னும் பெருசாக எழுதிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அதை பற்றி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுவீங்களா வெற்றிமாறன் சார்கிட்ட? நானாக போய் கேட்க மாட்டேன், அவர் சொல்லிகிட்டே இருப்பார், அப்பப்போ நிறைய சொல்லுவார். அவர் இதை அவர் அப்டேட் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். அப்புறமா இப்போ ஆரம்பிக்கலாம் பாரு, இப்போ லேட்டாக ஆரம்பிக்கிறோம் பாரு, அந்த கேரக்டருக்கு ஒரு சாங் ரெக்கார்டிங் நடந்துகிட்டு இருக்கும்பாரு, அதில் அந்த கேரக்டரோட துணையாக இந்த கேரக்டர் சேர்க்கப்பட்டிருக்கும்பாரு. அப்படியான்னு கேட்பேன். அப்போ திடீர்னு இல்லை வாடிவாசல் இப்போ நம்ம பண்ணலை அப்படிம்பார் ஒரு நாள். ஓ அப்படியா அப்படின்னுவேன். இப்போ சமீபத்தில் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி சந்தித்தோம், நம்ம திரும்ப ஆரம்பிக்க போகிறோன்னாரு. அப்படியா, அது சந்தோஷம் அப்படின்னு. அப்படி தான் அவர் சொல்லுவார், நான் கேட்டுக்கிறேன். நான் வாடிவாசலுக்குள்ளே போய் எந்த கருத்து சொல்கிறேன், அவர் சொல்கிறத கேட்டுக்கிறேன். எதனால் அந்த கதாபாத்திரம் இன்னும் பெருசாக எழுதப்பட்டதுன்னு கேட்டிருக்கீங்களா? இல்லை, அது அவருடைய ஸ்டைல். அது நான் இப்போ விடுதலை 2 படம் நீங்கள் யாரும் பார்க்கல, நான் படம் பார்த்துட்டேன். நான் அந்த படம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்துட்டேன். ஆனால் அந்த விடுதலை 2 அவர் ரிலீஸ் பண்ணல. அந்த கதாபாத்திரத்தை இன்னும் மெருகேற்றிக்கிட்டே இருக்கார். விஜய் சேதுபதி கதாபாத்திரம், அதற்கு இப்போ துணையாக உள்ள சேர்க்கப்பட்டிருக்கிற மஞ்சு வாரியார் கதாபாத்திரம், கருணாஸ் அவருடைய பையன் கென்னுடைய கதாபாத்திரம், இதெல்லாம் சேர்த்துக்கிட்டே இருக்கார். உள்ள சேர்த்து 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 பெட்டர்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார். அதனால் அது அவருடைய ஸ்டைல். அதை போய் இடத்துல கேட்குறது, அவுட்புட் பார்த்துட்டு நல்லா இருக்கு நல்லா இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும். ஓகேண்ணே. இப்போது உயிர் தமிழுக்கு பொதுவாகவே அமீர் அவர்கள் அப்படின்னா சீரியஸாக பார்ப்போம், நிறைய விஷயங்கள் பேசுவீங்க. எனக்கு இதில் பார்க்கும்போதே ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இருக்குது. ஐ மீன் சில விஷயங்கள்லாம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு நம்பிக்கையாக இருந்தது இது ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு? எனக்கு நம்பிக்கை இல்லை. இந்த கதையை கேட்கும் பொழுது முழுக்க முழுக்க சிவகார்த்திகேயன் போன்ற ஒரு ஆர்டிஸ்ட்டு, விமல் போன்ற ஒரு ஆர்டிஸ்ட்டு பண்ணினா நல்லாயிருக்குன்ற மாதிரி தான் இருந்தது. இந்த என்னை நம்பி எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு எனக்கு தெரியலை. ஆனால் அவங்க சொன்னதில் ஒரு புள்ளி எனக்கு பிடிச்சிருந்தது, ஒரு மையப்புள்ளி. இந்த கதையில் ஒரு மையப்புள்ளி வந்து ஹீரோ பாலிடிக்ஸில் இல்லை, ஹீரோயின் பாலிடிக்ஸில் இருக்காங்க. அவர்கள் மீது கொண்ட காதலின் காரணமாக இவர் பாலிடிக்ஸ்க்கு வராருன்றது, அந்த 2 பேர் பாலிடிக்ஸில் இருக்காங்கன்ற அந்த மையப்புள்ளி பிடிச்சிருந்தது. அந்த ஒரு காரணத்துக்காக ஒத்துக்கிட்டேன். மற்றபடி இந்த உடல் மொழி, இந்த நையாண்டி, இந்த கேலி, இந்த கிண்டல், முழுக்க முழுக்க ஒரு கம்ப்ளீட் என்டர்டெய்னராக என்னை கொண்டு போய் மாற்றிக்கிறது இருக்கு இல்லையா, அதுக்கு முதல்ல நான் தயாராக இல்லை. அது என் மேலே முழுக்க முழுக்க நம்பிக்கை வச்சது வந்து தயாரிப்பு நிறுவனமும் இயக்குனரும் தான். அந்த நம்பிக்கை என் மேலே வச்சது. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் நான் அதுக்கு என்ன தயார்படுத்திக்கிட்டேன் அப்படின்னு வேணால் சொல்லலாம். ஓகே. ட்ரெய்லரில் பார்க்கும்போதும் சரி, அது ஒரு சின்ன மூவ்மெண்ட்லாம் போட்டு இப்படி நடந்து வருவீங்க, இது அமீர் தானா அப்படின்ற மாதிரி எங்களுக்கே ஒரு இடத்துல சில சந்தேகம் வந்தது. அதை முதல் ஷாட்டில் பார்த்துட்டு உங்களுக்கு யார் அந்த ஃபீட்பேக்லாம் ஃபீட்பேக்லாம் சொன்னாங்களா? நீங்கள் எதிர்பார்த்தீங்களா ஃபீட்பேக்கை? இல்லை, நான் சொன்னாங்க, நிறைய சொல்லியிருக்காங்க. பட் நான் அதை நான் எதிர்பார்க்க மாட்டேன். அதெல்லாம் என்னென்னா, ஒரு ஷூட்டிங்கை பொறுத்த மட்டும் வந்து நம்ம என்ன பண்ணாலுமே நம்ம கூட இருக்கவங்க நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. முதல்ல நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். நீங்கள் அதை நம்பி நம்ம வந்து அதுதான் ஃபைனல் ரிசல்ட்டுன்னு நினச்சோம்னா நம்மளை விட முட்டாள் யாருமே கிடையாது. எல்லா திரைப்படங்கள் உருவாக்கத்தின் போதும் அந்த திரைப்படத்தின் பங்களிக்கிற அத்தனை பேரும், வேடிக்கை பார்க்கிற அத்தனை பேருமே எடுத்த காட்சி சிறப்புன்னு கைதட்டி வந்த திரைப்படங்கள் தான் திரையரங்குக்கு வந்திருக்கு. அதனால் அதை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. நம்ம அதை ஒரு எடிட்டிங் டேபிளில் பார்க்கும் பொழுது, ஒரு 3வது மனிதனாக யாராவது பார்க்கும் பொழுது இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுதான் ரிசல்ட். படப்பிடிப்பு தளத்தில் சொல்வதோ அதையே நான் வந்து விமர்சனமாக சரியான பார்வையாக நான் எடுத்துக்க மாட்டேன். சரியாக கூட சொல்லியிருக்கலாம், அவங்க அது உண்மையிலே சிலர் சரியாக கூட சொல்லியிருக்கலாம். இப்போ அண்ணாச்சிலாம் அப்படி தான் சொல்கிறாரு, நான் ரசிக்கிறேன்னு அவர் என்னை பார்த்து சொல்கிறாரு, நான் அண்ணாச்சியை பார்த்து ரசிக்கிறேன். இப்போ வட சென்னை பார்க்கும் பொழுது நான் தனுஷை ரசித்தேன். படம் நான் சொல்கிறது வெளியீட்டிற்கு முன்னே சொல்கிறேன். தனுஷ் என்னுடைய கதாபாத்திரத்தை பார்த்து ரசிக்கிறார், நான் அவரை பார்த்து ரசித்தேன். அது ரெண்டுமே நிஜம்தான் நான் நினைக்கிறேன். நான் அப்போ அன்பும் தோற்று போல, ராஜனும் தோற்று போல. இங்கே அதுபோல் இங்கேயும் அதே தான். அண்ணாச்சியை நான் ரசிக்கிறேன், அவர் என்னை ரசிக்கிறார். ஒருவேளை ரெண்டும் வெற்றி அடைஞ்சுன்னா சந்தோஷம் தாங்க. ஓகேண்ணே. நான் படத்தில் ஒரு அரசியல்வாதியாக வரீங்க. சில இடத்துல கண்டிப்பாக வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டில் ஏதாவது ஒரு சட்டையர்லாம் பண்ணியிருக்கலாம், ரியல் லைஃப் பொலிட்டிஷியன்ஸை அந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? படம் பூரா தான் இருக்குது. படம் ஃபுல்லாக அதே தான். படம் ஃபுல்லாக தான் இருக்குது. சின்ன சின்ன இடத்துல யாரையும் அதாவது ஊன் பண்ணுற அளவுக்கு, காயப்படுற அளவுக்கு இருக்காது. அப்படி பண்ணலை. அவர்களும் சேர்ந்து அப்படியே கண்டு கழித்து சிரிச்சுட்டு போகிறது மாதிரி, கடந்து போகிறது மாதிரியான தான் அதை சட்டையர் பண்ணியிருக்கமே தவிர ரொம்ப காயப்படுத்துகிற மாதிரி இருக்காது. இல்லை பேசக்கூடிய வசனங்கள் படம் பார்க்குற எங்கேயோ அவர்களுக்கு
ஊடகங்களில் தொலைக்காட்சியெல்லாம் அங்கே இங்கே பார்த்தது, செய்தித்தாள்களில் படித்தது நினைவுக்கு வந்து போகலாம். அப்படி தான் வரும். ஒரு 40% பாலிடிக்ஸ், ஒரு 30% லவ், ஒரு 30% என்டர்டெய்னிங் காமெடியாக வச்சு அப்படி தான் அந்த படம் வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகேண்ணே. ஆனால் உங்களுக்கு ஒரு அரசியல் புரிதல் இருக்கும், உங்களுக்கு சில பேரை பிடிக்கும், சில தலைவர்களை, டேரக்டருக்கு ஒரு சில பேரை பிடிக்கும். எங்கேயாவது ஒரு இடத்துல என்ன இவர் கலாய்க்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஏதாவது முரண்பாடுகள் உங்களுக்குள்ளே வந்திருக்கா? இருந்தது. ஒரு இடத்துல ஒரு காட்சி வந்தது. ஒரு சில சட்டத்திட்டங்கள்லாம் நான் போட்டுட்ருப்பேன். இது பாண்டியனோட ஐடியாலஜி அப்படின்னு சொல்லுவேன். அந்த இடத்துல வரும்பொழுது 60 வயதை தாண்டியவர்கள் இளைஞர் அணியில் செயலாளராக தலைவராக இருப்பதற்கு தடை, இதெல்லாம் நான் கொண்டு வரணும் அப்படிம்பேன். ஸோ அப்போ அந்த காட்சி எடுக்கும் பொழுது ஆனந்தராஜ் சார் பக்கத்தில் இருந்தார். அப்போ அவர் ஒரு கட்சியின் சார்பில் இருக்கிறவர், அண்ணாச்சி ஒரு கட்சியின் சார்பில் இருக்கிறவர், 2 வேறு கட்சி. அண்ணாச்சி ஒரு கட்சி, ஆனந்தராஜ் சார் ஒரு கட்சி. அப்போது இது வந்து இவரை காயப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஒரு தலைவரை பேரை சொல்கிறாரு. நான் சொல்கிறேன், அவர் உங்களுக்கு நெருக்கமானவரா அப்படின்னு. இல்லை, எனக்கு அவரை நல்லா தெரியும். நீங்கள் அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிறீங்க. நம்ம வாட்டுக்கு பேசுவோம், கடந்து போவோம். யாராவது காயப்பட்டதுன்னு சொன்னாங்கன்னா நம்ம அதை ரிமூவ் பண்ணிடுவோம். காட்சியை எடுக்கும் பொழுதே நம்ம அதை வந்து சென்சார் பண்ண வேணாம் அப்படின்றோம். அப்போ ஒரு இடத்துல வந்து அம்மான்னு கூப்பிட வேண்டியது இருக்கும். தமிழ் செல்வியை எல்லோரும் அம்மான்னு கூப்பிடுவாங்க. அப்போ அது ஆனந்தராஜ் சார் அந்த இடத்துல வந்து இது அம்மான்னா அவங்கள குறிக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னேன், அதெல்லாம் கிடையாது, அம்மான்றது பொதுச்சொல். ஊரில் யாருமே அம்மான்னு கூப்பிட முடியாது. அப்புறம் ஆடு மாடுலேருந்து எல்லாமே அம்மான்னு தான் கூப்பிடுது. அதை எப்படி நம்ம ஒரு தனி சொல்லாக அது வந்து ஒருவருக்கான சொல்லாக மாற்ற முடியும்? அப்படி பண்ண முடியாதுன்னு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்திருக்கு. ரொம்ப முரண்பாடு, கோச்சிக்கிட்டு போகிற அளவுக்கு, படப்பிடிப்பு நிறுத்துகிற அளவுக்கு அப்படிலாம் ஒன்றும் நடக்கும். அந்த மாதிரி எதுவும் இல்லை. அந்த அளவுக்குலாம் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கும் கருத்திற்கும் நன்றிங்க. நன்றி. Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Choose who you want to be. மூன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அமீர் நடிப்பில் ஆதம்பாவா இயக்கத்தில் உயிர் தமிழுக்கு வருகிற மே 10 முதல் திரையரங்குகளில். அகிலத்தை ஆளும் உழைப்பின் உறுதியை என்றும் வணங்கும் அக்னி.